வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். நாங்க வந்தோம், முன்னாடி உட்காந்தோம், ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம், எங்க கூட இருந்த ஆர்டிஸ்ட் முகத்தை எல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தோம். இங்க ஸ்டேஜ் வந்தாதான் தெரியுது இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்ட்டு. உண்மையாவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஈரோடு கூட போயிருந்தேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு லைஃப்ல நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினைச்சு இந்த 30 வருஷத்துல எத்தனையோ காலேஜ் ஃபங்க்ஷன் நான் போனதில்லை. ஏசிஎஸ் கான்வெகேஷன் தான் வந்துட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைஃப் அந்த சந்தோஷம் பார்க்கும்போது இவ்வளவு வருஷம் அதை மிஸ் பண்ணிட்டோமே உண்மையாக மனசு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும். ஏன்னா உங்களோட பவர், நீங்க கொடுக்குற வைஃப் வந்து எங்களுக்கு பவர் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஆதரவு இல்லாம நாங்க இந்த ஸ்டேஜ்ல நேரம் நிக்க முடியாது. தேங்க்யூ 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 வெரி மச். இந்த ஸ்டேஜ்ல வந்து நானும் வடிவேலனும் இப்போ இந்த அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நானும் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம். நீங்க தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லணும், ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்சஸ், அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம். ஆனா உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தா அது கொடுக்குற பலம் தைரியமே வேற. அந்த வகையில வந்து என்னோட மூத்த அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கிறோங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்கள் படமா வந்திருக்கோம். ஸோ படம் ஆரம்பிச்ச கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. நிறைய இனிமையான கதைகள் இருக்கு, ஆனால் நிறைய பேச வேண்டியதுனால இப்போ நான் ஷார்ட்டா பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எல்லாருமே நினைச்சிருக்கீங்க கேங்கர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ட்ரெயிலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்ட்டு. ஆக்சுவலா படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேல்ல தான். இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கிருந்து ஒரு சின்ன அந்த நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்ச விதை தான் வந்து இன்னைக்கு இந்த படம் அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஆனா எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனா ஒரு தமிழ்ல அவ்வளவு ட்ரை பண்ணாத ஒரு ஜானர், மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனா நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமா இல்லாம ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊர்ல ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சு. என்னடா டைட்டில் இருக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வடிவேல் நான் கேட்டாரு, என்னென்ன டைட்டில் இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படின்னா வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷா சின்னதாக வேணும், ஆனா சரியா செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வடிவேல் அசால்ட்டா சொல்லிட்டு கேங்கஸ் அப்படின்னு கேங்கஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், ஆனா கேங்கஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியா நமக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேங்கஸ் அதே நம்ம வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த ஐசைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கட்டுமேட்டு கேங்கஸ் டைட்டில் வச்சோம். இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம். இனி வடிவேல் கொஞ்சம் படத்தை பத்தி பேசுவாரு. தலைவா I am going in the rain. I want more in the rain. I want more in the rain. உங்களையா பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது முதல்ல சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்துல வாழ்ந்து இதய கிணியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசியா அவர் பாரம்பரியத்துக்கு அவர் முதல்ல வணங்கிற இடத்துல, அதாவது இந்த கேங்கர்ஸ்ங்கிற படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை
ரொம்ப அருமையான இடத்துல இருந்து துவங்கி இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்க முன்னால ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது இந்த கேங்கன்ஸ் அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க கொண்டு சேர்த்தீங்க. வேற ஒரு மின்னுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுல என்னன்னா, கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி அண்ணனும் ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. இவன் பிரிச்சு வச்சானோ இவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்ல நாட்டுல. ஒரு 4 பேர் ஒன்னா போனாரு, 2 நிமிஷம் பார்த்தோன்னா 4 பேர் ஒன்னா போறாங்க. எனக்கு 4 பிரிச்சு திருப்பி போயிடாம ஒரு நாள். நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறானா சேர்த்து வைக்கிறானா பிரிச்சு வைக்கிறது பெரிய இல்லை. நம்ம ஆளு அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்க இருந்து போடுவாங்க. நீ அரசியல பார்த்திருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏனங்க உங்களை பத்தி எப்படி கேட்கறாங்களே, உங்க அபிப்பிராயம் என்ன, அது எப்படி கேட்கறது, கேட்கறது பார்த்துருப்பீங்க, பேட்டியில பார்த்துருப்பீங்க. சார் நீங்க வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு கும்பல் அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சின்ன பிள்ளைல போட்டி இருக்கு பேரு, அதுக்கு பேர் இப்ப வேற அப்படியா சொன்னாங்க. அது பெரிய யோக்கியனாக பார்த்தான செருப்பு கொஞ்சம் அடிப்பேன்னு சொல்லிடுவாங்க. இங்க வருவாங்க, ஏன்னா அவங்களை பார்த்தா செருப்பு கொஞ்சம் அடிக்கிறேன்றாரு, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படியா சொன்னா. இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமா ஏறும். எது அது மாதிரி உலகத்துல வந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. ஆனா நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு வின்னர் படத்துல சேர்ந்த மாதிரி இந்த படத்துல சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால சத்தியமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி என்னோட சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு. அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் பூராமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் வந்து நம்ம கிச்சா, இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமா இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்ல வந்து கொஞ்சம் கம்மி தான். ரவிக்குமார் பண்ணுவாரு, பிவாஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதிகமா எனக்கு பண்றது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்துல நான் சத்தியம்னு சொல்ல முடியும் என்னால. என்ன காரணம்னா என்னுடைய பொருட்கள் அவர் கண்டிப்பா தெரியும். அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கறத அவரே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு 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 பண்ணிருக்கோம். இந்த வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் சொன்ன மாதிரி எப்படி இந்த படத்துல நாங்க இது பண்ணோம்னா, நான் என்ன நினைக்கிறதோ அவர் அதை பேசி வச்சிருப்பாரு. அவரு அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்க 2 பேரும் சேர்த்து பேசி வச்சிருப்போம். இல்ல ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து 2வது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசணும், பேசி முடிச்சு இம்மிடியா 35 நாள்ல இந்த படத்தை நாங்க முடிச்சோம். இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிச்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி அவர்கள், நம்ம மதன் சார் அவர்கள், அந்த 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 ஐயாவுடைய அந்த குடிநீர் தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பா எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்க என்ன கேட்கறீங்களோ, நீங்க என்னென்ன மீன் கிரியேட் செஞ்சீங்கனாலே எக்கச்சக்கமா இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒவ்வொரு மீன் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்துல நிறைய இருக்கு. அதனால நீங்க தைரியமா குடும்பத்தோட உட்கார்ந்து தியேட்டர்ல உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் இந்த படத்துல எப்பயுமே தனியா உட்கார்ந்து ஒரு படம் பார்த்து தானா சேர்த்தோம்னா நம்மளே பைத்தியமா நினைப்போம். அப்படி பார்க்க கூடாது. தியேட்டர்ல உட்கார்ந்து கும்போட பார்க்கும் போது அந்த மூளை சிரிப்பான். அப்ப ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கிருந்து ஃபயர் ஆகும் பாருங்க, அப்படியே கூட்டுறதுங்க. அந்த மொத்தமா குடும்பத்தோட உட்கார்ந்து கூட்டத்தோட உட்கார்ந்து பார்க்கும் போதா ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்கு, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி சிரிப்பு வருங்கிறத நீங்க அங்க பார்க்க முடியும். அதனால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம்.
இந்த வெற்றி படத்துல நீங்க கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24ஆம் தேதி நீங்க கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கு 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அறிவான படத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு எங்க அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இதுக்கு முழுக்க முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால்தான் இதை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே நடிச்சனோ இல்லையங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறத கூட அவர் அழகா எடுத்துருவார் அவர்கிட்ட. அதே மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டு வாங்குவேன். இது மாதிரி விஷயம் நல்லா வந்திருக்கு இந்த படத்துல. ஆமா, இப்ப என்ன நீங்க வேற கேள்வி கேட்கணும் அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப நம்ம உங்களுக்கு ஓகே.